Hello my dear students, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது சேம் class 12 Physics Magnetism and Matter lessonல part 2 வீடியோ பார்க்குறீங்க. இந்த part 2ல நம்ம ஃபுல்லா என்ன டீல் பண்ண போறோம்னா paramagnetic materials பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சரி, அது என்னப்பா paramagnetic materials அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க, எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்காங்க. 1.5x ஸ்பீட்ல வச்சு நீங்க பாருங்க. பட் எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்த்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா they are weakly attracted to the magnet. Diamagnet என்ன பார்த்தோம்? they are repelled. magnet பக்கத்துல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா magnet வந்து அதை ரிப்பல் பண்ணும், பக்கத்திலேயே விடாது. இது என்னன்னா அட்ராக்ட் பண்ணும், ஆனா ஸ்ட்ராங்கா கிடையாது, ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்பானுங்க. ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏன்னா பார் மேக்னெட் ப்ரொடியூசஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரெக்டா? ஸோ இப்படி ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா அந்த வீடியோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நான் அப்படியே ஆப்போசிட்ல இங்க நான் சொல்லிட்டு இருப்பேன். இது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏன்னா மேக்னெட்டிக் பக்கத்துல ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், கரெக்டா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்க கொண்டு போய் மேக்னெட்டுக்கு இந்த இந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா இது எந்த பக்கம் போகணும், அட்ராக்ட் ஆகும் நான் சொன்னா, அப்போ வீக்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது நகர்ந்து போகும். ஓகேவா? when a paramagnetic substance or a material is placed near to the magnetic field, it moves from weaker magnetic field to stronger magnetic field. That is, it moves towards the magnet. magnetic பக்கத்துல வர்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஓகே, அது பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு யூனிஃபார்ம் ஒரு paramagnetic மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த paramagnetic மெட்டீரியல் வந்து பார்த்துட்டோம்னா இதை கொண்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வச்சேன் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும்பா. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இதுல கொண்டு போய் இந்த paramagnetic மெட்டீரியலை நான் வச்சேன்னா என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு உள்ள போறதுக்கு ஆசைப்படும். இதுக்கு உள்ளுக்குள்ள இப்படி உள்ள பூந்து போறதுக்கு எனக்கு இப்படி ஆசைப்படும் கொஞ்சம். ஓகேவா? ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு. So the magnetic field lines are concentrated inside the paramagnetic material. அப்ப magnetic field lines வந்து அதுக்குள்ள போறனால இதோட magnetic field வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாகும். ஓகேவா? அங்க நம்ம என்ன பார்த்தோம்? magnetic field lines வந்து பார்த்துட்டோம்னா இப்படி விலகி போகும். அதனால உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா டிக்ரீசஸ் அண்ட் ஈவன் இட் பிகம் ஜீரோ. பட் ஆனா இங்க வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் உள்ளேயே போறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வென் ஃப்ரீலி சஸ்பெண்டட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தே அலைன் parallel to it. அப்படின்னா என்னன்னா இத லாஸ்ட் அதான் இந்த பாயிண்ட் தான் உங்க புக்ல இல்ல, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. சோ அதுதான். சோ இங்க என்ன சொல்றானுங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நான் மேல பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை கட்டி நான் தொங்க விட்டேன் அப்படின்னா இது இப்படி கட்டி, இது பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், இதை கட்டி இப்படி நான் தொங்க விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்துக்காங்க. தே அலைன் பேரலல், இதே டைரக்ஷன்ல இதே டைரக்ஷன் இப்படி சுத்திட்டே இருக்கும். சுத்தி இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் காமிக்குதோ அதே டைரக்ஷன்ல வந்து பார்த்துட்டோம்னா தே அலைன் இட் செல்ஃப். ஓகேவா? சோ இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த பாயிண்ட். அடுத்ததும் நான் சொல்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், பாராமேக்னெட்டிக் லிக்விட். இதெல்லாம் நிறைய அமேசான்ல கிடைக்குதுப்பா. மேக்னெட்டிக் லிக்விட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது அமேசான்ல. அந்த கிட்ஸ் டாய்ஸ், இந்த சயின்டிபிக் டாய்ஸ் மாதிரி வச்சு விளையாடுறதுக்குன்னே இதெல்லாம் கொடுக்குறானுங்க. ஓகேவா? அது வேணா அந்த பிக்சர் நான் காமிக்கிறேன். அப்ப இங்க என்னன்னா பாராமேக்னெட்டிக் லிக்விடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்ச் கிளாஸ் எடுத்துக்காங்க. ஒரு வாட்ச் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா பாராமேக்னெட்டிக் லிக்விடை நீங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இப்படி குழியாய் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இது வந்து பார்த்துட்டோம்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதப்போ வச்சீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறப்ப கொண்டு போய் வச்சீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இது என்ன ஆகும்னா இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி பைலப்பாய் மேல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஹீப்னா என்னது? குவியல். ஒரு குவியல் மாதிரி மேல வந்து பார்த்துட்டோம்னா சேர்ந்து நிற்கும். அதோட பிக்சர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். போனதுல பிக்சர் காமிச்ச மாதிரி. சாரிப்பா, எனக்கு அந்த பிக்சர் இல்லை, எங்க வச்சேன்னு தெரியல, தேடிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு, தேடிட்டு இருந்தோம்னா டைம் போயிருப்பா. ஓகே,
ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா என்னென்னலாம் பார்த்துட்டோம். தே ஆர் வீக்லி அட்ராக்டட். அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அது வந்து வீக்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது மேக்னெட்டை நோக்கி பக்கத்தில் போகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி இருக்கிறதுனால அந்த மெட்டீரியலோட பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் சஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி நிற்கும்? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் காமிக்குதோ அதே டைரக்ஷன்ல பேரலா இருக்கும். ஓகே, அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா பேராமேக்னெட்டிக் லிக்விடை கொண்டு போய் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மேக்னெட்ல நான் வச்சேன் அப்படின்னா மேக்னெட் இல்லாதப்ப அது நடுவுல குழியா இருக்கும், அதாவது நடுவுல குழியா வெளியே விலகி இருக்கும் அந்த லிக்விடு. அண்ட் அதே வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சேன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹீப், ஒரு குவியல் மாதிரி வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிரும். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, ஏன்னா போன வீடியோல இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டிருந்தேன், அதனால அதே மாதிரி கம்பேரிசன்ல நான் போட்டு வந்தேன். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அலுமினியம், குரோமியம், ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அதாவது 1s பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் 2s பிளாக் எலமெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில. சரியா? அது எல்லாமே, அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அது எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் பிளாட்டினம், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கறத அடுத்ததுல பார்க்குறோம். அதாவது காஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிசம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்காங்க. லைக் காஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிசம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு பாயிண்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இதை. ஏன்னா நம்ம டயமேக்னெட்டிக்கில் பார்த்ததை விட இங்கே இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் இதில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்போதைக்கு பேர் பண்ணிக்காங்க. பிகாஸ் அதுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை நான் பண்ணியிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன். அதை பார்ட் 0 அப்படிங்கிற வீடியோவில் இதெல்லாம் நான் போடுறேன். லைக் மேக்னடைசேஷன் அப்படின்னா என்ன, அண்ட் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டினா என்ன, சசெப்டபிலிட்டினா என்ன, அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்ன, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பார்ட் 0 மறக்காம நோட் பண்ணிக்காங்க. பார்ட் 0 அப்படிங்கிற, ஏன்னா 1 2 இப்போ நம்ம கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது பார்ட் 2. ஏன்னா பார்ட் 1ல நம்ம டயா ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். பார்ட் 2ல ஃபுல்லா பேரா, பார்ட் 3ல ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபெரோ வந்துடும். பார்ட் 0ல, அதாவது இது எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரோடக்ஷன், இதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. புக்கில் இது கிடையாதுப்பா, தனித்தனியா கொடுக்கல. நான் தனியா வந்து பார்த்துட்டோம்னா ஹிண்ட் எடுத்து அதை போட்டுட்டோம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் போட்டிருக்கேன். பாயிண்ட் மறந்துடாதீங்க, இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதான் நிறைய இருக்கு. அலுமினியம், கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மெட்டீரியல்ஸ்ல ஆட்டம்ஸ் வில் ஹேவ் an unpaired electron. ஸோ யார் யாருக்கெல்லாம் unpaired electron இருக்கோ they show a paramagnetic property. They show a paramagnetic property. ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குல்ல, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாமே வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல எனக்கு இருக்கும். இது ஒன்னொன்னு இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஒன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரேண்டம் டைரக்ஷன்ல எனக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதையே கொண்டு போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து பார்த்துட்டோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல கொண்டு போய் நான் வைக்கிறேன். இது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுதான் இதோட டைரக்ஷன். இதுல கொண்டு போய் வச்சேன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டமோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா they partially align themselves in the direction of an external magnetic field. ஓரளவுக்குனாச்சு அந்த டைரக்ஷனை நோக்கி இது எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுமே மேல பார்த்துருக்கும். அப்ப என்ன தெரியுமா சொல்ல வரானுங்க, அதுதான் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வரும். அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இது சுத்துறப்போ they produces a magnetic moment. கரெக்டா? they produce a magnetic moment. they have some magnetic moment, எவ்வளவோ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, பட் ஆனா இது ஒரு ஆட்டம்க்கு, இது வந்து பார்த்துட்டோம்னா ஃபார் ஒன் ஆட்டம். அதே நான் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய ஆட்டம் எடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0. ஏன்னா ஒன்னொன்னு they cancel each other, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறப்போ. ஃபைன். இப்போ என்ன பண்றேன்னா அதே இதை கொண்டு போய் நான் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல நான் வைக்கிறப்போ, ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறப்போ ஒரு ஆட்டமும் வந்து பார்த்துட்டோம்னா அலைன் ஆயிருக்கும். அப்போ அலைன் ஆகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா they produces a net magnetic moment. Okay, they produce a net magnetic moment which is
ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃபைன். சோ அப்ப இங்க என்ன சொல்ல வர்றானுங்கன்னா absence of magnetic external magnetic field இந்த atoms எல்லாமே random directionல இருக்கும், magnetic moment 0. அதையே கொண்டு போய் presence of external magnetic field வச்சனா அது ஓரளவுக்கு இந்த atom எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த external magnetic field எந்த directionல இருக்கோ அந்த direction எனக்கு காமிக்க ஆரம்பிக்கும். therefore net magnetic moment வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு particular value வந்து எனக்கு இங்க காமிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறாங்க. சரி இத வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா listen. சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க, இங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா magnetization இந்த paramagnetic மெட்டீரியல் எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா they are weakly magnetized பா. ஏன்னா இது அந்த அளவுக்கு strong magnetic மெட்டீரியலே கிடையாது. டயா வந்து சுத்தமாவே ஆகாது. இது ஓரளவுக்கு weakly magnetized. அப்ப இந்த magnetization letter I இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர். அதாவது அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் குறைய குறைய மேக்னடைசேஷன் எனக்கு அதிகமாகும். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக மேக்னடைசேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாகும். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணி இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் I is directly proportional to the external magnetic field and inversely proportional to the absolute temperature of the material. கரெக்ட்டா? எனக்கு இப்படி இருக்குமா? அப்போ இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் நம்ம இங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்னா பண்ணிட்டு C ன்னு இந்த கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்றோம். where C is called Curie's temperature. ஓகேவா? ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு கீழேயோ மேலேயோ போயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா இது நடக்காது. சோ அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம Curie டெம்பரேச்சர்னு சொல்றோம். சோ இப்போ வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் ஓகேவா? ஃபைன். ஓகே. சோ இது போக ஆல்ரெடி we know that அப்படிங்கறத இந்த பார்ட் 0ல நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது. அதை நான் தனியா போடுறேன். சோ நம்மளுக்கு இங்க என்ன தெரியும்னு பார்த்துட்டோம்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் is equal to mu naught into H. சோ mu naught அப்படிங்கிறது என்னன்னா magnetic permeability in free space. okay, H இங்கிறது வந்து magnetic intensity, B naught இங்கிறது external magnetic field or magnetic induction. fine. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த I ங்கிற ஈக்குவேஷன்ல போடலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? I is equal to C mu naught H divided by T ன்னு இருக்கும். ரைட். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ஓவராலா நம்ம இந்த இடத்துல பார்க்கறப்போ லைக் magnetic susceptibility க்கு definition கொடுத்திருக்காங்க. magnetic susceptibility definition என்னன்னா which is nothing but ratio of magnetization to its magnetic intensity. அப்ப இத நம்ம cross multiply பண்ணிக்கலாம். so chi into H is equal to I. அப்போ இந்த I வேல்யூவையும் இந்த I வேல்யூ நான் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவேட் பண்ணலாமா? so இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? chi H is equal to நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? C mu naught H divided by T. right. அப்போ இங்க H அதாவது magnetic intensity they cancel each other. அப்ப நம்மளுக்கு chi is equal to C mu naught divided by T. இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட என்னது? Curie's law. ஓகேவா? மறந்துடாதீங்க. இதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட Curie's law. ஓகே. அப்போ இந்த கை வேல்யூ எதை பொறுத்தெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா the chi value depends on nature of the material. ஏன்னா நிறைய இருக்குல்ல, அலுமினியம், குரோமியம் இந்த மாதிரி நிறைய நம்ம வச்சிருக்கோம்ல, அதுல ஒரு மெட்டீரியலுக்கும் இந்த கை வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி வேற எதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடுத்து நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? லைக் அப்சல்யூட் டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். அதாவது ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்ல தான் அந்த பொருள் வந்து மேக்னடைஸ் ஆகும். ஓகேவா? சோ அந்த டெம்பரேச்சருக்கு வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆகாம கூட போயிடலாம். சோ அப்சல்யூட் டெம்பரேச்சரை பொறுத்து வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அது மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி இது எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்றீங்க? at this condition அதாவது chi is equal to C mu naught divided by T அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு paramagnetic மெட்டீரியலுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா all the magnetic moments are perfectly aligned. ஓகே, எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸாக்ட்டா நல்லா அலைன்ட் ஆயிருக்கும். ஓகே, இது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கா? சோ இந்த மேக்னெட்டிக் இதுல வந்து பார்த்துட்டோம்னா they get aligned. சோ இப்படி அலைன் ஆயிருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்
net magnetic moment வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கிடைச்சிருக்கும். And at the same time இந்த இடத்துல என்ன ஆகும், magnetization value becomes highest, அதாவது highest point அது reach பண்ணும். இதுக்கு பேர் தான் saturation of magnetization. S na saturation, I ங்கிறது magnetization. So saturation of magnetization, highest value. Okay, எப்போ இந்த கண்டிஷன் அப்போ chi is equal to c mu naught divided by t அப்படிங்கிறப்போ இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ள இந்த இது நடந்து ஹையஸ்ட் வேல்யூ அது ரீச் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது போக லாஸ்டா ஒரு சின்ன ஒரு நோட் கொடுக்குறாங்க. அந்த நோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஐஎஸ் வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா ஒரு என்ன சொல்றது, பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இந்த ஐஎஸ் வேல்யூ ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஐஎஸ் வேல்யூ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 வச்சுக்கிறேன். இந்த 50க்கு மேல போயிருச்சுன்னா கியூரிஸ் லா ஒபே பண்ணாது. கியூரிஸ் லா இந்த மேல எழுதியிருக்குள்ள இந்த லா வந்து பார்த்துட்டோம்னா வேலை செய்யாது. ஸோ இந்த ஐஎஸ் வேல்யூக்கு உள்ள இருந்தா மட்டும், ஏன்னா இதுதான் ஹையஸ்டே. ஓகே, இதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா கியூரிஸ் லா டஸ் நாட் ஒர்க். புரிஞ்சுச்சா? பியாண்ட் saturation of magnetization, Curie's law does not work at all அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல போடணும். டவுட், எனி டவுட் இருக்கா இதுல? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்ட் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துடணும். அண்ட் லாஸ்டா இந்த 2 பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா, மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இந்த மெட்டீரியலுக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கிரேட்டர் தென் 0. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஃபார் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1. இந்த ரெண்டுமே ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ் தான். ஓகே, பாசிட்டிவ். ஓகே, ஸோ உங்களுக்காக வந்து பார்த்துட்டோம்னா ஒரு குயிக் ரீகேப் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் இது பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எப்போவுமே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கும். அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுமே வந்து பார்த்துட்டோம்னா ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தே அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கிறப்ப நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 0. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப வந்து பார்த்துட்டோம்னா they possess a magnetic moment. Magnetic susceptibility greater than 0, small and positive. இது relative permeability of the material வந்து பார்த்துட்டோம்னா slightly greater than 1 and positive. And I is magnetization is inversely proportional to absolute temperature, and magnetization is directly proportional to external magnetic field. So அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கிறது I is equal to C. Cங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா Curie's constant. ஓகே, Curie's constant or Curie's temperature னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. So B naught external magnetic field divided by absolute temperature. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் இந்த இதை நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா போன ஐங்கிற இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா Curie's law chi is equal to C mu naught divided by T. அப்போ கை வேல்யூ எதை பொறுத்தெல்லாம் டிபெண்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா, என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். அண்ட் அந்த மெட்டீரியலுக்கு அப்சல்யூட் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து மாறும். அண்ட் லாஸ்ட் இந்த 2 பாயிண்ட் நீங்க ரொம்ப தெளிவா பார்த்துக்கறணும். என்னன்னா, அட் திஸ் கண்டிஷன், அப்பனா என்ன கண்டிஷன், chi is equal to C mu naught divided by T இருக்கு பாத்தீங்களா? இந்த டைம்ல சாதாரணமா இருந்த மேக்னடைசேஷன் என்ன ரீச் ஆயிருது, இட் ரீச்சஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் சேச்சுரேஷன் ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகேவா? At Curie's temperature, at this Curie's temperature, நார்மலா இருந்த மேக்னடைசேஷன் it reaches the saturation point IS. சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா Curie's law வந்து பார்த்துட்டோம்னா it won't obey. ஓகே, Curie's law வேலை செய்யாது. ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்துட்டோம்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு உண்டான சின்ன சின்ன நோட்ஸ். ஓகேவா? இதை அப்படியே கம்ப்ளீட்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். நீ பார்ட் 3ல வந்து உங்களுக்கு ஃபெரோமேக்னெட்டிக்கோட கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு நான் போட்டுறேன்.